வணக்கம் நம்ம உறவுகளே. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்குறீங்களா? வாங்க எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாம். சாப்பாடு செஞ்சுட்டேன், படிச்சிட்டேன். பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிட்டேன். இப்போ கொத்தவரங்காய் பொரியல், கொத்தவரங்காய் கிடையாது, அவரைக்காய் பொரியல். அதுக்கு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தழை வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ காயை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டோம், வதக்கிக்கலாம். உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தீயை லைட்டாக குறைச்சிக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிட்டு அதுக்காக. மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறோம்னா ஆன்டிபயாட்டிக், அப்பப்போ லைட்டாக சேர்த்துக்கணும். காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே வேக வச்சு தண்ணி வடித்து செய்யாதீங்க பொரியல், ஏன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் நீரில் போயிடும் தண்ணியில். அதனால் இப்படியே வேக வச்சு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி சுண்டி வரைக்கும் அந்த காய் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இது பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள், லைட்டாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இது பண்ணனால அது கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகிறேங்க. காயோட கலர் மாறல பார்த்தீங்களா, பச்சையாக இருக்கா. ஓகே மக்களே.